பேசுதே கண்கள் நேசா நாள்தோறும் நானும் தன் காதல் தாசா என்னோடு வாதினமே என்னோடு வாதினமே. காதலில் பிரம்மாண்டம் ஆஹா என்ன பொறுத்து. நம்ம காதலிச்சுட்டு இருக்கும்போது உலகத்திலேயே ரொம்ப முக்கியமானது காதல் தான் தோணும். ஆனா கல்யாணம் ஆனப்புறமா நம்ம அந்த காதலுக்கு கொடுக்குற நேரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி நீங்களும் உங்க காதல் எங்களோட 1 மணி நேரம் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இதுதாங்க ஆஹா என்ன பொருத்தம். மீண்டும் காதலிக்க வாங்க. இப்போ நம்ம ஆஹா என்ன பொருத்தத்துல 3 அழகான கப்பல் வர போறாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்களோட காதல் அனுபவத்தையும் எடுத்துட்டு வர போறாங்க. So let's welcome the first couple, Jeeva and Sukanya. Wow, such a romantic couple. ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணீங்க. So welcome to our show Sukanya and hi Jeeva. So உங்க 2 பேரை பார்த்தோன்னே எனக்கு என்னமோ லவ் மேரேஜ் தான் தோணுது. ஆனா எதுக்கும் நான் கேக்குறேன், உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச்? நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட். லவ் மேரேஜ், லவ் அண்ட் அரேஞ்ச்ட். லவ் கம் அரேஞ்ச். யார் ஃபர்ஸ்ட் லவ் ப்ரொபோஸ் பண்ணது, நீங்களா அவங்களா? ஆக்சுவலி இன்னைக்கு வரைக்கும் நாங்க ப்ரொபோஸ் பண்ணதே கிடையாது. ப்ரொபோஸே பண்ணல. அப்ப எப்படி லவ் கம் அரேஞ்ச்? அது வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓ இவங்க நம்மள தான் லவ் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. கண்ணு பார்த்து லவ் நடந்துது. ஓ கியூட், ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. ஆனா உங்க 2 பேரும் மாலையை மாத்தி பார்க்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஸோ 2 பேரும் மாலையை மாத்திக்கலாமா? ஓகே. வீட்டில் மின்னல் பொழியுதடி மேல நிலா பொழியுதடி. இப்ப நம்ம ஷோல அடுத்த வர கப்பல் ஷிராஜ் அண்ட் நசீமா. அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் முறையாய் கரையும் மலையே தொலைவில் பார்த்தாராமான் என்கின்றாய் அருகில் வந்தால் இல்லை என்றாய் நகிர நகிர நகிரா விலகிடா ரொம்ப கியூட்டா இருக்கு. வெல்கம் டு our show. ஹாய் ஷிராஜ். ஹாய். ஹலோ நசீமா. உங்க 2 பேரும் பார்க்கும்போது உங்க ஹஸ்பண்ட் உங்களை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. நீங்க தான் ரொம்ப பிகு பண்றீங்க. வீட்ல இருந்து வரும்போது சண்டை போட்டு வந்துட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? எங்க ஷோக்கு வந்துட்டீங்கல்ல, இனிமே எந்த சண்டையும் இருக்காது. ஒன்லி ஓகே. உங்க மேரேஜ் பத்தி சொல்லுங்களேன். உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். வாவ், தட்ஸ் நைஸ். யாரு ப்ரப்போஸ் பண்ணது? நீங்களா? உங்களை பார்த்தா தோணவே இல்லைங்க, இந்த பூனையும் பால் குடிக்குமா மாதிரி இருக்கு. சரி, எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க எல்லார்கிட்டயும். எங்கிட்டயும் அந்த மாதிரி இருந்தாங்க. எனக்கா பிடிச்சி போய் நானா ப்ரப்போஸ் பண்ணது தான் அவங்கக்கிட்ட. ப்ரப்போஸ் பண்ணோன்னு நீங்க என்ன சொன்னீங்க? முதல்ல இல்லன்னு தான் சொன்னேன். இல்லையா? ஆமா, இல்லன்னு சொல்லல, ஒரு சர்ப்ரைஸா இருந்தது அவங்க கிட்ட. ஓகே. அவங்க வந்து வேற ஏதோ பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்படிலாம் கிடையாது மேடம். இல்லையா? அவங்க வந்து 2 வீக் கழிச்சு தான் எனக்கு ஆன்சர் பண்ணாங்க. அது வரைக்கும் வந்து சொல்லவே இல்லை எங்கிட்ட. சஸ்பென்ஸா வச்சிருந்தீங்களா? ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சொன்னேன். கொஞ்சம் எதுக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்படிலாம் கிடையாது மேம். வீட்ல சொல்லிட்டு மேரேஜ்க்கும் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம. சோ நம்ம ஓகேன்னு சொல்லணும்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கிளியரா இருந்தது. விட கூடாது. ஓ, அப்ப ரொம்ப குட் பாயா இருந்திருக்கீங்க. கண்டிப்பா. குட். ரொம்ப எங்க ஷோல உங்க கல்யாணத்தை திருப்பி பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு.
ஸோ நீங்க மாலை மாத்திக்கிறீங்களா எங்களுக்காக? ஐயோ நெஞ்சாலையுதடி ஆகாயம் இப்போ வளையுதடி என் வீட்டில் மின்னல் ஒளியுதடி என் மேல நிலா பொழியுதடி. அடுத்ததா எங்க ஷோக்கு வர கியூட் கப்பிள் தீபா அண்ட் பாஸ்கர். இது ஒரு ஓரம் சிரித்தாய் அன்பே நிஜமா இது போதும் சிரிப்பாய் அன்பே என் நாடியை சிரிக்க வைத்தாய் என் நிறவெல்லாம் வெளிச்சம் தந்தாய் என் நான் கர்வம் மறந்தென்று உன் முன்னே பணிய வைத்தாய். 50 kg தாஜ்மஹால் உங்களுக்கு தான் பாஸ்கர். வெல்கம் டு தி ஷோ. தீபா உங்களுக்கு தான். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷமா? 8 நாள் ஆச்சுன்ற மாதிரி இருக்கு. ஆமாம், எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க எங்களை. ஸோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ரெண்டு பேருக்குள்ள. கம்பேட்டபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் மேம், கண்டிப்பாக. ஃபுல் டான்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பண்ணும்போது கூட கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்தது. வீட்லயே அடிக்கடிக்கு என்ன சாங் போட்டாலுமே ரெண்டு பேரும் ஆடிட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, எங்க ஷோவோட ஸ்பெஷாலிட்டி இங்க வந்த கப்பல் எல்லாம் எங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஸோ நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்காக மாலையை மாத்திக்கிறீங்களா? கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். ஐயோ நெஞ்சாலையுதடி ஆகாயம் இப்போ வளையுதடி என் வீட்டில் மின்னல் ஒளியுதடி என் மேல நிலா பொழியுதடி பொண்ண பார்த்த அந்த நிமிஷம் அரைஞ்சு போச்சு நகரவே இல்லை. இப்ப நம்ம ஷோக்கு 3 சூப்பர் கப்பல் வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஷோ ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு கண்டு கொண்டேன். இந்த ரவுண்ட்ல உங்க பார்ட்னரை நாங்க கூட்டு போயிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப் போட்டு அவங்களோட இன்னும் 2 பேரை ஆட் பண்ணி 5 பேரை வந்து நிக்க வைக்க போறோம். அந்த 5 பேர்ல நீங்க உங்க பார்ட்னரை கண்டுபிடிக்கணும். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். ஸோ கேம் ஆரம்பிக்கலாமா? லேடிஸ் ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் மீ. 5 பேரை இப்படி உட்கார வச்சிருக்கோம். அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? மம்மி படத்துல வர மாதிரி இருக்கு. இந்த 5 பேர்ல உங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. நீங்க 3 பேருமே உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும். நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு நினச்சிக்கோங்க, கவலைப்படாதீங்க. நாங்கள் இன்னொரு க்ளூ கொடுப்போம். அந்த செகண்ட் க்ளூக்கு அப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். நான் 3வது க்ளூ கொடுத்தப்பறம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு 25 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறமும் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா அவ்வளோதான், நாங்கள் ஒரு பாயிண்ட்ஸும் கொடுக்க முடியாது. அப்புறம் அவசரப்பட்டு நீங்கள் ஒருத்தரை சொல்லிட்டு அவங்க தப்பாயிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க, அப்போவும் 0 பாயிண்ட்ஸ். ஸோ இஃப் ஒன்லி யூஆர் ஷுர் 100% கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் இவங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ரெடியா? ரெடி. யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இன்ச் பார்த்ததானே. எஞ்சி அங்கேருந்தே பார்த்து நீங்க சொல்லணும். அங்க லாஸ்ட்ல இருக்கவங்களா கண்ணு தெரியல. எங்க கண்ணுக்கு அவங்க கண்ணு தெரியல. இருந்த இடத்துல இருந்து எதிர்த்து பார்க்கலாம், ஆனா கிட்ட வர முடியாது. சென்டர். செகண்ட் ஒன். சென்டர். நீங்க சென்டர்னு சொல்றீங்க, நீங்க செகண்ட் மேன் சொல்றீங்க. லாஸ்ட் அண்ட் செகண்ட். தேர்ட். தப்பா சொன்னா நோ பாயிண்ட்ஸ். அவசரப்பட்டு தப்பான அது சொல்லிட்டீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ்ல 0 பாயிண்ட்ஸ் ஆகும். யூ ஷூர்? ஷூர். ஷூர். இன்னொரு க்ளூக்கு போறீங்களா? இல்ல வேண்டாமா? ஓகே. சுகன்யா, நீங்க யாரை லாக் பண்ணிருக்கீங்க? சென்டர் பர்சன். சென்டர் பர்சன், the third person. தேர்ட் பர்சன். நசீமா, நீங்க யாரை சொல்றீங்க? செகண்ட் ஒன். நசீமா வந்து இதுதான் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா இல்லையானா அப்புறம் பார்க்கலாம். ஓகே. தீபா,
நீங்க யாரை சொல்றீங்க? லாஸ்ட் லைன் செகண்ட். தீபா வந்து இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது தீபாவோட ஹஸ்பண்டா இல்லையான்னு பார்க்கலாமா? ஸோ முதல் சுகன்யா வாங்க, நீங்களே வந்து தலையை ஓப்பன் பண்ணி இது உங்க ஹஸ்பண்டா இல்லையான்னு பார்க்கலாம். So that's nice. So நீங்க போய் உட்கார்ந்துக்கங்க. உங்களுக்கு 100 points. நசீமா வாங்க. ஏங்க அவர் சோகமா இருக்காரு, நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லைங்களா? முட்டை வர மாதிரி வந்து. ஸோ நீங்களும் கரெக்டா சொன்னீங்க. உங்களுக்கும் 100 points. தீபா அவங்க 2 பேரும் கரெக்டா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? நானும் கரெக்டாக சொல்கிறேன். நீங்களும் கரெக்டா சொல்லுவீங்கன்னு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். சூப்பர். எல்லாருமே 100 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ரவுண்ட் சூப்பரா போச்சு. சோ நம்ம அடுத்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம ஆகா என்ன பொறுத்தல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சூப்பரா போச்சு. இப்போ ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜீவா அண்ட் சுகன்யா உங்களுக்கு ஒரு கேள்வி. ஜீவா நீங்க சொன்னீங்க நீங்க அவங்க வீட்டு ஏசி ரிப்பேர் பண்ண போகும்போது தான் நீங்க அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு. இப்போ எங்க யாரும் ஏசி ரிப்பேர் பண்ண போறாங்களா? இல்லையா? போறாங்களா? பி கேர்ஃபுல்லுங்க. ஏசி சர்வீஸ் லவ்னு சொல்லிட்டா கஷ்டம். ஏசி சர்வீஸ் மட்டும் தான் போறேன், மத்தபடி எதுவும் இல்லை மேடம், ஏசி வழியாக போயிருக்கோம். ரொம்ப நல்லா ஒருத்தர் தான் லவ் பண்றீங்க, அது உங்க வைஃப் சுகன்யா இல்ல? சோ நம்ம ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? ஓகே. ரெண்டாவது ரவுண்ட் நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தரை எவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்காங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்க போறோம். ஹஸ்பண்ட் கிட்ட வைஃபை பத்தி 3 கேள்வியை கேட்போம். வைஃப் கிட்ட ஹஸ்பண்ட பத்தி 3 கேள்வியை கேட்கிறோம். நீங்க சொல்ற பதிலும் அவங்க சொல்ற பதிலும் ஒண்ணா இருந்தா ஒவ்வொரு क्वेश्चनக்கு உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். ஓகே. சோ கேம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சோ ப்ளீஸ் வெல்கம் ஜீவா அண்ட் சுகன்யா. சோ ஜீவா நீங்க உங்க வைஃபை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க? நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க சுகன்யா? நானும் அதே மாதிரி தான். ஜீவாவோட டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் தெரியும். சோ ஒருத்தர ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க இல்ல? புரிஞ்சிருச்சு. சோ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா போலாம். சோ ஜீவா அண்ட் சுகன்யா உங்களுக்கான கேள்வி. 2 பேருக்குமே 3 கேள்வி இருக்கு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதுங்க. சோ சுகன்யா உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चन. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டிருக்கேன் உங்க வைஃப் சமையல் பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சமையல் என்னன்னு. சிக்கன் பிரியாணி. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நானும் பிரியாணி தான் சொல்லியிருக்கேன். சிக்கன் மட்டன் எதுவும் சொல்லல, ஆனா பிரியாணின்னு கரெக்டா சொல்லிருக்கீங்க. சோ மார்க்ஸ் கொடுத்துடலாமா? ஜீவா உங்களுக்கான கேள்வி. உங்க வைஃப் கிட்ட கேட்டிருக்கேன் நீங்க சின்ன சின்ன பொய் சொன்னா அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நானா? பிடிக்காது. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஏங்க இது கூட தெரியல. சோ 10 பாயிண்ட் ஸ்வாஹா இல்ல. கடைசியா பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க அவங்களுக்கு என்ன ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருக்கீங்க? ஸ்வீட்டே செய்யல. ஸ்வீட்டே செய்யலையா? நீங்க என்ன சொன்னீங்க? அதான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்க வைஃப் வச்சிருக்கிற செல்ல பேர் என்ன? அம்முலு. புச்சிமா. புச்சிமா. அப்படியா? ஜிஜு அப்படியெல்லாம் கூப்பிடுவாங்களா? என்ன கூப்பிடுவாங்க உங்க வைஃப்? என்ன? அம்முலு. பன்னிக்குட்டி அப்படியெல்லாம் கூப்பிடுவாங்களா?
இல்லை என்ன கூடுவாங்க? இதுதான் கூப்பிடுவாங்க, அமுலுன்னு தான் கூப்பிடுவாங்க. அமுலுன்னு கூப்பிடுவாங்களா? இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க, டக்குன்னு வரணும்ல. நீங்க என்ன சொன்னீங்க? அமுலு இல்ல அமுல். அமுல். ஒரு தடவை சொல்லி காமிங்களே. அமுல். அமுல். ஓ கியூட். ஸோ கரெக்டான பதில். நான் இவங்ககிட்ட கேட்டிருக்கேன், உங்க மனைவி தலையில என்ன பூ வச்சா பிடிக்கும்னு. என்ன சொல்லியிருப்பாங்க? நான் பூ ரொம்ப வைக்க மாட்டேன். ஓகே. பட் என்ன பூ வச்சா உங்களுக்கு பிடிக்கும்? மல்லி. மல்லிப்பூ. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? அவங்க பூவே வைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதான் சொன்னேன், ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க நான் வைக்கவே மாட்டேன்னு கிளியரா சொல்லியிருக்கணும். நான் அப்படி இப்படி கேட்பேன். நீங்க வந்து வைக்க மாட்டேன் மல்லிப்பூ அப்படின்னா வைக்க மாட்டேன், ரேரா வச்ச மல்லி. ரேரா வச்சா மல்லி. அது நீங்க எழுதலையே, ஸோ நான் இதை கொடுக்க முடியாது. ஆனா நீங்க வந்து கன்ஃபியூஸ் நான் பண்ணாலும் கரெக்டா நான் வந்து வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அதனால நான் இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்க போறது இல்ல. இந்த ஆன்சர் ராங். ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாமா? நான் உங்க வைஃப் கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க டிவி சீரியல் பார்க்கறதுக்கு நீங்க விடுவீங்களா, விட மாட்டீங்களா? டிவி சீரியல்லாம் அதிகமாக பார்க்க விட மாட்டேன். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? பார்க்க விடுங்க, கூட உட்காந்து பார்ப்பல. நான் வந்து மேட்ச் பார்க்கும்போது நான் வந்து விட மாட்டேன். அவங்க விட மாட்டேன்றாங்க, நீங்க விடுவாங்கன்றீங்க. ஸோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் கொடுக்க முடியாது. நீங்க 3 கேள்விக்கு கொஞ்சம் தப்பான பதில் சொன்னீங்க, அதனால 3 balloons அவ்வளோ தூரமா இருக்கு. ஆனா இப்போ அந்த டிஃபரன்சஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நீங்க க்ளோஸ் ஆயிட்டீங்க, ஒருத்தர் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்ட். ரைட்? ஓகே, தேங்க்யூ. இப்போ நீங்க போய் உங்க சீட்ல உட்காந்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த ஜோடி ஷிராஜ் அண்ட் நசீமா வரீங்களா? நீங்க ரொம்ப ஷையா இருக்கீங்க, ஆனா பதில் மட்டும் ஃபாஸ்டா வந்துச்சு. அவர் பயங்கர உஷாரு, பதில் மட்டும் அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க. அவங்கள பத்தி நான் நிறைய புரிஞ்சு வச்சிருக்கேன், அதனால தெரிஞ்சிச்சு எனக்கு சீக்கிரமா. ஓ, ஸோ அவங்களுக்கு அவ்வளோ தெரியலன்றீங்க. தெரியலதான். வீட்டுக்கு போனோன்னு விடாதீங்க, பாத்துக்குங்க. வீட்டுக்கு போனா யார் அடி வாங்குறதுன்னு அடிப்பாங்களா அவங்கள? ஆமா மேடம். அடிச்சிருக்கீங்களா? போய் சொல்றாங்க மேம். பொய் சொல்றாங்களா? சம்டைம் அடிப்பாங்க. சம்டைம் அடிப்பாங்க. ஆசையா? ஆசையா, பாசமா. சும்மா கொஞ்சம் மாதிரி அடிக்கிறது அவ்வளவுதான். ஓகே, ஸோ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? வாங்க போகலாம். அதான் ஓகே, நான் நசீமா கிட்ட கேட்டிருக்கேன், வீட்டில் ஏதாவது மளிகை சாமான் தீந்து போச்சுன்னா உடனே போய் வாங்கிட்டு வருவாங்களா, வரமாட்டாங்களாண்ணா? கண்டிப்பாக வாங்கிட்டு வர மாட்டேன். வாங்கிட்டு வர மாட்டீங்களா? வாங்கினே வர மாட்டேன், எப்பயாவது தான் வாங்கிட்டு வருவேன். சமைக்கும் போது முடிஞ்சு போச்சு வாங்கிட்டு வாங்கன்னு அவங்க சொன்னா போக மாட்டீங்க? அதனால வாங்கிட்டு வர மாட்டேன். நசீமா சொன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன். அதிகமாக வீட்டில் எங்கள் அம்மா சொன்னா செய்ய மாட்டேன். மாற்றி மாற்றி சொல்றீங்க. வாங்கிட்டு வருவீங்களா இல்லையான்னு கேட்குறேன். இப்போ நசீமா சொல்றாங்க சமைச்சிட்டு இருக்காங்க, சக்கரை முடிஞ்சு போச்சு, தயவு செய்து போய் வாங்கிட்டு வந்துடுவேன் கண்டிப்பாக வீட்டு. ஷோர் ஷோர். ஸோ வாங்கிட்டு வருவாங்கன்னு நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? நானும் அதான் சொன்னேன். வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ரைட். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்கேன், உங்க பொண்டாட்டி அதிகமா முணுமுணுக்கிற பாட்டு எதுன்னு. நான் வந்து 3 படத்துலேருந்து நீ பார்த்த விழிகள் தான் அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் சாங் அதுதான். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? 3 சாங்னு எழுதியிருப்பேன். ஆனால் அவங்களுக்கு அதுவும் பிடிக்கும், கண் அழகா அதுவும் பிடிக்கும். அவங்க கண் அழகான்னு எழுதிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண சொல்றீங்க? ஆனால் நான் 3 படம் பேர் கரெக்டாக எழுதிருக்கேன்ல. 3 சாங்னு 3 படத்தோட சாங்னு எழுதிருக்கீங்க. ஆனா சாங் தப்பா தானே? நான் சாங் படமா கேட்டேன். நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு? எந்த சாங் அதிகமா முணுமுணுப்பாங்கன்னு கேட்டேன். அந்த படத்துல வர சாங்ஸ் பிக்சர்ஸ் அதிகமா லைக் பண்ணுவாங்க, அதிகமா பார்ப்பாங்க. தியேட்டர்லயும் சரி. அப்போ நீ பாதி நான் பாதி மாதிரி ஹாஃப் ஆன்சர் கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஹாஃப் பாதி மார்க் 5 மார்க். அது எப்படி ஹாஃப்? பாதி பலூன் வச்சிருங்க. எப்படி ஹாஃப் இருக்க முடியும்? நான் ஊதிய மறுபடியும் அப்படியே வச்சுக்கிறேன். பாதி பலூன் நீங்களே உடைங்க பார்க்கலாம். நீங்க ஒடிங்க மேடம், நான் முட்டை போட்டு இங்க வச்சுக்கலாம் அப்படியே. ஒடிங்க மேடம். நீங்க ஒடிங்க. பாதி பலூன் என்னால ஒடிக்க முடியாது. நீங்க முடிஞ்சா ஒடிங்க. பாதி தான் ஒடிக்கணும். இல்ல மேடம், என்னால கொடுக்க முடியாது. ஃபுல்லா சரி இந்த பலூன்ல அப்படியே பாதி நான் ஊதி ஓட்டிடுறேன். சாரி, ராங்கான ஆன்சர். என்னால கொடுக்க முடியாது. மேடம் 3 சாங்னு கரெக்டா எழுதிருக்கேன். ஆனா கொடுக்கலான்றீங்க? கொடுங்களா மேடம்? என்ன மேடம்? சரி, ஓகே, கொடுத்துடலாம். கொடுத்தலாம். ஐயோ, நான் இப்போ மார்க்ஸை கொடுத்துட்டேன். ஆனா இந்த கேம் முடிச்சோடனே பாட்டோட 2 வரி நீங்க எனக்கு பாடி காமிக்கணும். நான் பாட மாட்டேன், அவங்க நல்லா பாடுவாங்க. சரி, அவங்கள
ஏன்னா 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன். சுஷீலா அவங்களே தோத்துட்டாங்க. நல்ல வயசு. சுஷீலாவே தோத்துடுவாங்களா? இப்பவே என்ன கேட்டாவணுங்க பாடுங்க. ஏஆர் ரஹ்மான் வந்து ஆஸ்கர் அவார்டு வந்து நெக்ஸ்ட் வாங்கிடுவாங்க. என்ன போய் விட்டேனா நீ பாட சொன்னல பாருப்பா. நீ பாட. அவ்வளோ புகழ்ந்து பேசுறாங்க. நீங்க क्वेश्चन கேளுங்க மேம். மியூசிக் போடு. இல்ல பாட்டு மேம் வேணாங்க மேம், நீங்க கேளுங்க. மார்க்ஸ் கொடுத்துட்டு ஆமா ரைட். நான் உள்ள சப்போர்ட் மார்க் கொடுத்துறாங்க. ஆமா உங்க ஹஸ்பண்ட் அவ்வளவு ஆசையா கேக்குறாங்க, நாங்க அவ்வளவு ஆசையா கேக்குறோம். தயவு செஞ்சு பாடுங்க. மேம் நான் லாஸ்ட்ல வேணா பாடுறேங்க மேம். எல்லாம் அம்முகுட்டி யா, புஜ்ஜிமா பாடுங்க. பாடுமா பாடு ஸ்டார்ட் பண்ணு. மியூசிக் போடலாமா? பாடு. நீ பார்த்த வெளி வேணாங்க மேம் வேணாம். ஏ போறாங்க மேம். உங்க ஹஸ்பண்ட் ரசிக்கிறாங்க, நாங்களும் கேக்குறோம் நினைக்கிறோம். என்னங்க மேம் வேணாம் ப்ளீஸ். சரி நீங்க 2 பேரும் இந்த சண்டே விட மாட்டறது இல்ல. அடுத்த क्वेश्चनக்கு போய்க்கலாம். சரி ஓகே. நான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்கேன் உங்களோட செருப்பு அளவு என்னன்னு. கரெக்டா சொல்லணும்னா 9. 9 அவங்க செருப்பு அளவு. ரொம்ப ஈஸி மேம். நான் வந்து ஷூ ஷாப் வச்சிருக்கேன்ல, நான் தான் வாங்கி வந்து கொடுப்பேன். தப்பான கேள்வி கேட்டேனே. ஐயோ பட்டு ஓடிங்க இல்லை நான் வச்சுட போறேன். ஓகே ஷூ ஷாப் வச்சிருக்கீங்கன்னு முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே. வேற क्वेश्चन கேட்டிருப்பேன் நான். மாத்திட்டீங்கன்னா நீங்க மட்டும் ரூம் போட்டு யோசிக்கிறீங்களே, நானும் ரூம் போட்டு யோசிக்கிறேன். குட். அடுத்ததுக்கு போலாமா? போலாங்க மேம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு? அவங்க என்ன சொல்லிருப்பாங்க? கார்த்திக் தான் மேம் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு கார்த்திக் தான் ரொம்ப பிடிக்குமா? நீங்க என்ன சொன்னீங்க? கார்த்திக் ரசிகர் மன்றமே வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வச்சிருக்கீங்க. ஷூ கடை வச்சிருக்கேன், கார்த்திக் சாரோட ரசிகர் மண்டபம் வச்சிருக்கேன். ரொம்ப பெரிய ஃபேன். கார்த்திக் சாரோட பெரிய ஃபேனா நீங்க? வேற என்னெல்லாம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? இது வேறயா? அம்மா இந்த பூனையும் பால் குடிக்குமா? இங்கதான் இப்ப வருது உள்ள கேரக்டர் வெளியே வந்துட்டு இருக்கு. பக்கத்துல அப்படியே இருப்பாங்க மேடம். எல்லாம் குடிப்பாங்க. ஹார்லிக்ஸ், பூஸ்ட், மம்மிட்டா. சரி இவ்வளவுலாம் சொல்றீங்கல்ல, உங்களுக்கு கார்த்திக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கார்த்திக் சொன்னீங்கல்ல. பாட்டு பாட்டு பாட சொல்லாதீங்க, இல்ல டான்ஸ் ஆட சொல்லாதீங்க. அவங்களுக்கு பாட்டெல்லாம் பாட சொல்ல, டான்ஸ் ஆட சொல்ல நீங்க ஆடிட்டீங்க. ஆனா அவங்க படத்துல ஏதாவது ஒரு நல்ல டயலாக் சொல்லுங்களேன். ஏய் கருவாச்சி இங்க பாரு புள்ள. ஏய் இங்க பாரு. ஏய் இங்க பாரு மாமா வாய்ப்பு கூப்பிடுறோம்ல. பார்த்து சொல்லுங்க. வாடி. ஏய் கருவாச்சி. சூப்பரா டைலாக் சொல்றேன் மேடம். புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீரடிச்சும் கிக்கை இல்லை, கண்ண மூடியும் தூக்க இல்ல, கனவுல நீதானே வேற யாரு? ஐயோ ஓகே சூப்பரா சொன்னீங்க. இப்ப அடுத்த கேள்விக்கு போலாமா? சொல்ல நோடிங்க மேடம். பட்டு பட்டு நோடிங்க. தெளிவா தான் இருக்கீங்க. நான் மெதுவா அந்த கொடுத்தது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு பார்த்தேன். ஓகே இது ஒஸ்டனா வீட்டுல போனா ஒண்ணுமே திட்டில அடியில். நெக்ஸ்ட் நசீமாக்கு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்கேன் உங்க வைஃப் பிறந்த ஹாஸ்பிட்டல் என்னன்னு. ஸோ நீங்க சொல்லுங்க. நான் வந்து கப்பல் போஸ்டிங். கப்பல் போஸ்டிங் சோலஸ். ஓகே நீங்க என்ன சொல்லுங்க? அந்த ஹாஸ்பிட்டல் நேம் சோலையப்பன். சரி. அந்த ஏரியா பேர் வந்து அவங்க சொல்றாங்க, ஆனா ஹாஸ்பிட்டல் நேம் வந்து சோலையப்பன் ஹாஸ்பிட்டல் சொல்றது. எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க மேம். அதுதான் மேம் உண்மை. பேசி ஜெயிக்கவே முடியாது. எப்படிதான் சமாளிக்கிறீங்க நீங்க? நானா கிளம்புறேன் பிறந்தேன். இந்த குஷி படத்துல விஜய் பிறந்த மாதிரி பிறந்திருக்கும் ரெண்டு பேருமே. உண்மையில ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல் வந்துருக்காங்க. என்ன மேடம்? ஓகே பெலூன் ஒடிச்சிடலாம். மேடம் நான் ஒண்ணுமே பேச முடியாது. நீங்க இப்படி பேசிட்டே இருந்தா பெலூன் தான் ஒடிக்க முடியும். ஓகே உங்க வைஃப் கிட்ட கேட்டிருக்கேன் உங்க ஹஸ்பண்ட் அதிகமா மறந்து போன விஷயம் இல்ல பொருள் என்னன்னு. என்ன யோசிக்கிறேன் மேடம். என்ன அடிக்கடி மறந்துட்டு போயிடுவீங்க? சாவி மறந்துட்டு போயிடுவேன், கீ மறந்துட்டு போயிடுவேன். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் ஜெயிச்சிட்டேன். ஒண்ணு அப்பா ஃபைனலா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணே ஒண்ணு விஷயம். மேடம் இவ்வளவு கரெக்டா சொல்லிடுறேன். ஒண்ணே எனக்கு தரல கிஃப்டா. சார் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உடைங்க. அப்போ பாயிண்ட்ஸ் தர மாட்டீங்களா நீங்க? பாயிண்ட்ஸ் எல்லாம் தர மாட்டோம்.
ரவுண்ட்ல ஷிராஜ் அண்ட் நசீமா 50 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. வெரி ஸ்வீட் அண்ட் நாட்டி கப்பிள். நான் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஜோடி இப்போ கூப்பிடலாமா? பாஸ்கர் அண்ட் தீபா. இப்போதான் பார்த்தீங்க உங்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க எப்படி விளையாடுறீங்கன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. ஓகே பாஸ்கர், உங்க வைஃப் கிட்ட கேட்டிருக்கேன் அவங்க எந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டா உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்னு. ஸோ அவங்க என்ன ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் ரொம்ப பிடிக்கும். என்ன ட்ரெஸ்? மாடர்னா ஜீன் டாப் அந்த மாதிரி போட்டால் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஜீன் அண்ட் டாப் போட்டா ரொம்ப பிடிக்குமா? ஓகே, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? சுடிதார். அடுத்த கேள்வி கரெக்டா கேட்டு யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஓகே 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 ஓகே. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்கேன் அவங்க ஃபர்ஸ்ட் உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் என்னன்னு கேட்டிருக்கேன். வாட்ச். ஒரு பெலூன் கான். உங்க வைஃப் கிட்ட கேட்டிருக்கேன் நீங்க 2 பேரும் சண்டை போட்டா அவங்க பேச்சு நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டேன். கேட்க மாட்டீங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நான் கேட்பேன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆன்சருக்கு நான் வந்து பாயிண்ட்ஸ் தர முடியாது. ஐயோ, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதை ஒரு காலம் என்னால் அனுமதிக்க முடியாது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே தீபா, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் காலையில நிறைய நேரம் தூங்கிட்டாங்கன்னா நீங்க அவங்கள எழுப்புவீங்களா? கண்டிப்பா எழுப்புவேன். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? கண்டிப்பாக எழுப்பாங்கன்னு சொல்லுது. கரெக்ட். நான் தீபா கிட்ட கேட்டிருந்தேன் அவங்க ரொம்ப நேரம் மொபைல் பேசிட்டு இருந்தா நீங்க அவங்கள திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா? திட்டுவேன். திட்டுவீங்களா? யாரு என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே திட்டுடுவீங்க? இல்லை கேட்பேன். அதை டைமிங்கு தான் சரி. வேலை சமயத்தில் பேசின்னு இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி சமயத்தில் பேசுகிற? கரெக்டா சொன்னா கூட நீங்க பண்ற கன்ஃபியூஷன்ல மறந்துடுவாரு பழகுதே. இல்ல அவர் ஒழுங்கா சொல்லி இருப்பார். பாவம் பயவலியே இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க. நானே யோசிக்கிறேன் அது சொல்லாம அது சொல்லாமான்னு யோசிக்க வேண்டியது. நீ ஏன்பா இப்படி பண்ற? நீயா கரெக்டா பதில் சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்கலாம். அவங்க உங்களை முதல் வெளியே கூட்டு போன இடம் என்ன? முதல் படத்துக்கு. நான் என்ன கேட்குற கொஸ்டின்னா நீங்க ஃபர்ஸ்ட் 2 பேரும் சேர்ந்து எந்த இடத்துக்கு போனீங்க? கோயிலுக்கு. படமா கோயிலா? கோவில். பிள்ளையார் கோயில். நீங்க என்ன சொன்னீங்க? கோவில் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எப்பவுமே போகிறது அதான் பிள்ளையார் கோயில் தான் அதிகமாக போவோம். அதனால கரெக்ட் ஆன்சர். இது மாதிரி நீங்க வரைய மாட்டீங்க, நாங்களா வச்சதான் உண்டு. ரெண்டாவது ரவுண்ட் கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட். நீ பாதி நான் பாதி கலகலப்பா சூப்பரா போச்சு. இந்த ரவுண்ட்ல ஜீவாக்கு சுகன்யாக்கு 30 பாயிண்ட்ஸ், ஷிராஜ் நசீமாக்கு 50 பாயிண்ட்ஸ், தீபா அண்ட் பாஸ்கருக்கு 40 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்டை நாங்க என்ஜாய் பண்ணோம், நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம 3வது ரவுண்டுக்கு போறோம். இதோட பேர் காதல் சடுகுடு. இந்த ரவுண்ட்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேருமே சேர்ந்து விளையாட போறாங்க. 3 கப்பலுக்குமே ஒரே கேம் தான் கொடுக்க போறோம். 1 நிமிஷத்துல நீங்க எப்படி விளையாடுவீங்க அதை வச்சு நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். ஸோ கேமை விளையாடலாமா? இது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான கேம். உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நாங்க இந்த கேம் த்ரூவா டெஸ்ட் பண்ண போறோம். ஒருத்தரோட கண்ணு கட்டிடுவோம். ஸோ இன்னொருத்தர் வந்து டைரக்ஷன் பண்ணி ஒவ்வொரு பெலூனும் உடைச்சிட்டு வரணும். ஸோ உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்க ஒவ்வொரு பெலூனும் உடைச்சிட்டு வரணும். ஸோ 2 பேரோட கோஆர்டினேஷன் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த வாட்டி யார் வர போறீங்க? நீங்க வரீங்களா? ஸோ வாங்க தீபா. உங்க கண்ணை மறைச்ச உடனே உங்க ஹஸ்பண்ட் எந்த பக்கம் போகணும், ரைட் போகணுமா லெஃப்ட் போகணுமா அவங்க சொல்லுவாங்க. நீங்க போய் அப்படி பெலூன் ஒன்றுனா உடைக்கணும். 1 நிமிஷத்துல நீங்க எவ்வளோ பெலூன் உடைக்கிறீங்க அவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. per balloon 10 points. Okay? So let's start. இந்தாங்க, இதை வச்சு நீங்க பெலூனை உடைக்கணும். பாஸ்கர், நீங்களும் ரெடியா? நீங்க தான் உங்க வைஃபை கைட் பண்ணணும். 1 நிமிஷம்
ஒரு நிமிஷத்துல நீங்க எவ்வளவு பலூன் வெடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே. ரெடி, your time starts now. ஸ்ட்ரைட் 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 இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் 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 ரைட் ரைட். ஓகே ஓகே. ரைட் அப்படியே ரைட் 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 ரைட். ஓகே ரைட் 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 ரைட்டு ரைட் ரைட் உங்களுக்கு ரைட் ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் அப்படியே ரைட் ரைட் அப்படியே இந்த ரைட் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஃப்ரண்ட்டு. ஓகே ஸ்ட்ரைட் 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 ஸ்ட்ரைட். ஸ்ட்ரைட் லெஃப்ட். ஓகே ஸ்ட்ரைட் 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 ஸ்ட்ரைட். ஓகே லெஃப்ட் 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 லெஃப்ட். ஓகே ஓகே ஓகே. ஸ்ட்ரைட் 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 அப்படியே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். லெஃப்ட் ரைட் 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 ரைட். ஓகே ஓகே. ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் டைமிங் முடியுது. இங்கே ஃபாஸ்ட் ஸ்ட்ரைட்டாக எங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்ட்ரைட்டாக வா. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்ட்ரைட்டாக வா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வா. ஸ்ட்ரைட்டாக வா ஸ்ட்ரைட்டாக வா ஸ்ட்ரைட்டாக வா. அதெல்லாம் வந்து தீபா வாங்க வாங்க வாங்க, அப்புறம் அடிக்கலாம். பார்க்கலாம் எவ்வளவு பலூன் ஒடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். சோ நீங்க 8 பலூன் ஒடிச்சிருக்கீங்க. சோ 80 பாயிண்ட்ஸ். எப்படி இருந்தது? அவர் இல்லாம நான் மட்டும் பண்ண முடியாது. அவர் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஓகே குட். சோ நீங்க போய் உங்க நெக்ஸ்ட் கப்பல் ரெடியா? போங்க ஜீவா. யார் வரீங்க? ஜீவா போறாங்க. ஜீவா வாங்க ஜீவா. your time starts now. ஃப்ரண்ட் அப்படியே மூவ் பண்ணு. கொஞ்சம் ஃப்ரண்ட், இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட், இன்னும் கொஞ்சம் பண்ணு. அப்படியே லெஃப்ட் 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 அப்படியே சீக்கிரம் இன்னும் 50 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட். ஓகே. அப்படியே 45 செகண்ட்ஸ். பேக் 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 பேக். ஓகே. அப்படியே பேக் 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 பேக். அங்க கொஞ்சம் ஃப்ரண்ட் அப்படியே ரிட்டர்ன். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட். ஓகே. அப்படியே ஃப்ரண்ட் போ முன்னாடி போ. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. ஓகே ஓகே. அப்படியே ரைட் ஃபாஸ்ட். ஓகே. அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட். ஓகே. அப்படியே ஃப்ரண்ட்ல வாங்க. ஓகே. அங்க வாங்க. ரைட் அப்படியே ரைட். அப்படியே மூவ் பண்ணு. ரைட்ல மூவ் பண்ணு. ஃபாஸ்ட் ஃப்ரண்ட் மூவ் பண்ணு. ஃப்ரண்ட் அப்படியே ஃப்ரண்ட் மூவ் பண்ணு. லெஃப்ட் 12 செகண்ட். லெஃப்ட் அப்படியே ரைட் 7 6 5 4 எவ்வளவு பலூன் ஒடிச்சீங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியலையா? ஓ எல்லாம் எவ்ரிதிங் ஃபினிஷ். 10 பலூனும் ஒடிச்சிட்டீங்க. சோ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ரொம்ப கியூட்டா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட விளையாடுனீங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. சோ ப்ளீஸ் கோ அண்ட் டேக் யுவர் சீட்ஸ். சிராஜ், நான் வரேன் ரெடி என்ற மாதிரி இப்படி டென்ஷனா உட்கார்ந்துருக்கீங்க. யார் வர போறீங்க? நீலிமாவா நீங்களா? நான் தான் மேடம். சரி வாங்க. தெரியல, குத்த போனாலும் இப்படியே இருக்காங்க. சோ கேரண்டி தெரியல. நல்லா கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க மேடம். நல்ல கவர். ஓகே கண்ணுல கை வைக்க கூடாதுப்பா. இங்க கண்ணுல கை வச்சா 10 பாயிண்ட்ஸ் கம்மி. திரும்பமா your game starts now. ready? ஸ்ட்ரைட் வாங்க ஸ்ட்ரைட் வாங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா வாங்க. ஓடுங்க. கரெக்ட் ஓடுங்க. அப்படியே போங்க. கரெக்ட். மேடம் பலூன் தப்பா ஓட்டி வச்சிருக்காங்க மேடம். எல்லாரும் விளையாடுறாங்க. 33 செகண்ட்ஸ். 33 செகண்ட்ஸ். பாருங்க. கரெக்ட். இது திரும்புங்க. டர்ன் பண்ணுங்க. 21 செகண்ட்ஸ். மேடம் இது பலூன் சரியா ஓட்டல மேடம். ரெடி வாங்க. அடுத்துக்கு வாங்க. ரைட் சைடு வாங்க. சீக்கிரம். ரைட். வாங்க. அதான் கரெக்ட். ஓடுங்க. 10 செகண்ட்ஸ். அப்படியே வாங்க. முன்னாடி போங்க. கரெக்ட். ஓடுங்க. இங்க வாங்க. 4 ஓடுங்க. 3 2 1. the time over. மேடம் 2 பலூன் வந்து தப்பு என் மேல கிடையாது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? ஒட்டல சரியா?
பெலூனை உடைக்க சொன்னா தட்டி தட்டி விட்டுட்டு ஒட்டவே இருக்கீங்க. இல்லை எங்க ஒடிச்சா அப்படி ஊந்துது. ஒட்டிட்டு தாங்க இருங்க. நீங்க உடைக்க சொன்னா தட்டி தட்டி விட்டீங்க. அது உங்களோட மிஸ்டேக். நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டுபிடிச்சிட்டேன் நான் பெலூனை அப்ப கண்டுபிடிச்சல மத்த 2 பேர் எப்படி உடைச்சாங்க? மேடம். பெலூன் வந்து கரெக்டா ஒட்டணும். இது ஒட்டல, இது தப்பு. ஒட்டு இருக்கு. அவங்களும் தட்டி விட்டு இருந்தா அது கீழே விழுந்திருக்கு. அவங்க கரெக்டா புடிச்சு உடைச்சாங்க. சரி சோ ஓகே. நீங்க எவ்வளவு பெலூன்ஸ் உடைச்சிருக்கீங்க? பெலூன் வந்து ஒஞ்சி பாருங்க, நீங்களே பாருங்க. 6 பெலூன். சோ உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. சோ ஸ்கோரை பார்க்கலாமா? பார்க்கலாம். ஜீவா அண்ட் சுகன்யா உங்களோட பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ். நசீமா அண்ட் சிராஜ் உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ். பாஸ்கர் அண்ட் தீபா உங்களுக்கு 80 பாயிண்ட்ஸ். அடுத்த ரவுண்டுக்கு போலாமா? இந்த ரவுண்டோட பேர் கேள்விக்கு என்ன பதில். இது ரொம்ப குரூஷியலான ரவுண்ட். ஏன்னா இந்த ரவுண்டோட பாயிண்ட்ஸ் தான் வின்னரை வந்து செலக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த ரவுண்ட்ல நீங்க ரொம்ப நல்லா விளையாடுனீங்கன்னா நீங்க தான் இந்த ஷோட வின்னர்ஸ் ஆக போறீங்க. ஸோ ஆர் யூ கைஸ் ரெடி? ஓகே, ரெடி மேம். இப்போ நம்ம அடுத்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி 4வது ரவுண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடுங்க. இது சிச்சுவேஷன் ரவுண்ட். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்றது தான் இந்த 4வது ரவுண்ட். ஸோ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதே கொஸ்டினை நாங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்டே கேட்டிருக்கோம். அவங்களும் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்ற பதில், அவங்க சொல்ற பதில் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்ததுன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். செகண்ட் பிளேஸ்ல இருந்ததுன்னா உங்களுக்கு 75 பாயிண்ட்ஸ். தேர்ட் பிளேஸ்ல இருந்ததுன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். நீங்க சொல்ற பதில் ஃபோர்த் பிளேஸ்ல இருந்ததுன்னா 25 பாயிண்ட்ஸ். ஸோ நான் மட்டும் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு நினைச்சு பதில் சொல்லாம ஆடியன்ஸ் பாயிண்ட்ல திங்க் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே? ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி 4th ரவுண்ட். கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்? ஸோ 4th ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சுகன்யா அண்ட் ஜீவா உங்களுக்கான கேள்வி. உங்கள் கணவரோட முன்னாள் காதலி உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எப்படி பேசுவீங்க? ஆப்ஷன் ஏ, எதுவும் கண்டுக்காம வீட்டுக்கு போயிடுவீங்க. ஆப்ஷன் பி, ஃப்ரெண்ட்லியா பேசி உங்க ஹஸ்பண்டை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஆப்ஷன் சி, பட்டும் படாம பேசுவீங்க. ஆப்ஷன் டி, அவங்க காதல் தோல்விக்கான காரணம் என்னன்னு கேட்பீங்க. ஆப்ஷன் சி, ஆன்சர் என்ன சொல்லுங்க? பட்டும் படாம பேசுவேன். ஏ? ரொம்ப தெரிஞ்சுட்டா நம்மளுக்கு ஒரு பொசசிவ், ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட் ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரி எல்லாம் கேட்குறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. ஸோ அதனால அப்படி இப்படி பேசி அவங்கள ஹர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி பேசி அனுப்பிச்சிடலாம். அது அதிகமா தெரிஞ்சுக்காம இருந்தா கொஞ்சம் பெட்டர். உங்க லைஃப் நல்லா இருக்கும்ன்றதுக்காக எதுவுமே கேட்காம பட்டும் படாம பேசுவீங்கன்றீங்க. ஓகே. ஆடியன்ஸோட ஒப்பீனியன் போல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ நீங்க சொன்ன ஆன்சருக்கு 62% வந்திருக்கு. ஸோ ரிமைனிங் ஆன்சர்ஸ்க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏக்கு 11, ஆப்ஷன் பிக்கு 18, ஆப்ஷன் டிக்கு 9. ஸோ நீங்க சொன்ன பதில் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்த கேள்வி ஷிராஜ் அண்ட் நசீமாக்கு. உங்க கேள்விக்கு போலாமா? இரவு தூங்கும் போது ஒரு கெட்ட கனவு வருது, எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, பக்கத்துல தூங்குறவங்களை எழுப்பி உடனே விஷயத்த சொல்லுவீங்க. ஆப்ஷன் பி, எழுந்து சாமிய கும்பிட்டு படுப்பீங்க. ஆப்ஷன் சி, ஊர்ல இருக்கிற அம்மாக்கு ஃபோன் பண்ணுவீங்க. ஆப்ஷன் டி, யாருக்கிட்டையும் சொல்லாம அப்படியே தூங்கிடுவீங்க. சிம்பிளுங்க. இந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ மேம், பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எழுப்பி விஷயத்த சொல்லுவோம். ஓகே. ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே மேம். சோ ஆப்ஷன் ஏக்கு 55% நல்ல பெர்சன்டேஜ் தான். Thank you. ரிமைனிங் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் பிக்கு 15%, ஆப்ஷன் சிக்கு 10%, ஆப்ஷன் டிக்கு 20%. சோ நீங்க சொன்ன பதில், ஆடியன்ஸ் சொன்ன பதில் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. சோ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். அடுத்த கேள்வி தீபா அண்ட் பாஸ்கருக்கு. நீங்க தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க ரிலேஷன் உங்க வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, தியேட்டர்ல இருந்து உடனே வீட்டுக்கு வந்துருவீங்க. ஆப்ஷன் பி, பக்கத்து வீட்ல வெயிட் பண்ண சொல்லுவீங்க. ஆப்ஷன் சி,
ஏதாவது ரீசன் சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணுவீங்க. ஆப்ஷன் டி, படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோனே எடுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி டைம்ல வரும்போது நம்மளுக்கு உறவு தான் முக்கியம், என்னைக்கா இருந்தாலும் அவங்க முக்கியம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ, தேட்டரிலே இருந்து உடனே வீட்டுக்கு வந்து விடுவேன். ஸோ ஆடியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே. 20%. நாட் பேட் பட் நாட் குட், ஆனால் கம்மி தான். ஸோ மற்ற ஆப்ஷனை பார்க்கலாமா? ஆப்ஷன் பி 25%, ஆப்ஷன் சி 40%, ஆப்ஷன் டி 15%. எல்லாம் கம்மியாக தான் எல்லாம் கம்மியாக தான் வந்திருக்கு. எதுவுமே 50க்கு மேலே வரவே இல்லையா? கேள்வி அவ்வளோ கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு. நீங்க இப்போ தேர்ட். ஸோ உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். உங்க 3 பேர்கிட்டயும் பர்சனலா எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஒரு ஆசை. உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும்னா நீங்க என்ன ஒரு விஷயம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து டாமினேஷன் இருக்கக்கூடாது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, சேம் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிம்பிளா விட்டு கொடுத்து பேர் வாழணும்னு நினைக்கிறீங்க. அப்போ லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. சிராஜ், நசீமா, நீங்க என்ன சொல்றீங்க? ஒருத்தவங்களுக்குள்ள ஈகோ ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, மெயின் அது இருக்கக்கூடாது. அப்புறம் ஒருத்தவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா லைஃப் நல்லா இருக்கும். தீபா அண்ட் பாஸ்கர் 2 பேரும் ஃபர்ஸ்ட் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. 2 பேரும் எதையும் மறைக்க கூடாது. ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு தான் நம்ம பொய் சொல்றோம். அந்த பொய் தான் பின்னாடி வந்து ஒரு விஷயமா முக்கியமா இன்னொரு விஷயம், 2 பேரும் சந்தேகம் வரக்கூடாது. 2 பேரும் வந்து சந்தேகம் வந்தாலே அதுவே பிரச்சனை இருக்க பெருசாகும். ஓகே. பொய் சொல்லாம ஃப்ராங்கா இருந்தா 2 பேருமே ஃப்ராங்கா இருக்கணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும்ன்றீங்க. சூப்பர் தீபா அண்ட் பாஸ்கர். இப்போ நம்ம ஷோவோட 4 ரவுண்டு முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனல் வந்துட்டோம். ஸோ இந்த ஷோவோட வின்னர் யாருன்னு பார்க்கலாமா? ஸோ எல்லாரும் ஸ்டேஜுக்கு வரீங்களா? இந்த 3 பேருமே ஜாலியாக வந்தாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஷோவில் ஒரே ஒரு வின்னர் தான். அதுக்காக ஸ்கோர்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஜீவா அண்ட் சுகன்யா 355 பாயிண்ட்ஸ். Bhaskar and Deepa 345 points. Nazima and Shiraj 360 points. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 3 பேருமே வின்னர்ஸ் தான். ஏன்னா 3 பேருமே ஜாலியா வந்து இந்த கேமை விளையாடினாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல கியூட்டான சம்பவங்கள் எங்களோட ஷேர் பண்ணாங்க. எங்க ஆஹா என்ன பொறுத்தத்தில் செகண்ட் ரன்னர் அப் தீபா அண்ட் பாஸ்கர். உங்களுக்கு 5000 உள்ள கிஃப்ட் வச்சோம். எங்க ஆஹா என்ன பொறுத்தத்தில் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ஜீவா அண்ட் சுகன்யா. அவங்களுக்கு 10,000 உள்ள கிஃப்ட் வச்சோம். வின்னர் Shiraj and Nazima. அவங்களுக்கு 25,000 rupees உள்ள ஒரு டிவி. இதே மாதிரி 3 அழகான கப்பிள்ஸோட அடுத்த ஆஹா என்ன பொறுத்தத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் சங்கவியின் பாய்.